ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சாய்க்கிஸ் பிடிச்சான வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியான டேஸ்ட்டான மீன் சில்லிங்க. யாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி நீங்கள் பார்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்குறோங்கன்னா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சாய்க்கிஸ் பிடிச்சான சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ மீன் சில்லி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ அளவுக்கு மீன் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. நம்ம கடையில் மீன் கட் பண்ணும்போது சில்லிக்குன்னு நம்ம சொல்லிட்டா அவங்க நம்ம சிக்கன் பீஸ் எப்படி கட் பண்ணி தருவாங்க அதே போல் நம்மளுக்கு மீனையும் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ மீன் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான பொருளாக நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க, மசாலாவெல்லாம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதிலேயே தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் சத்து மீன் வறுவல் பொடி இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 1/2 பாக்கெட் அளவுக்கு. எந்த அளவுக்கு நம்மளுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு திட்டமாக சேர்த்துக்கோங்க. 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதிலேயே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி வேணும்னா லைட்டாக தெளிச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா நம்ம கழுவினதுமே நம்மளுக்கு கொஞ்சம் எப்படியா இருந்தாலும் அந்த ஃபிஷ்லலாம் ஈரமாக இருக்கனால மசாலா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அதனால நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி தேவையான அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக மசாலா மீன்லாம் மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், மீனுக்கு மசாலாவெல்லாம் நல்லா சூப்பராக தடவி எடுத்தாச்சு. பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணல. அதுக்கு இந்த மிளகாய் தூள் சேர்த்தோம் பார்த்தீங்களா, அதோட இந்த மீன் மசாலாவெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இவ்வளோ கலர் வருது. அது கூட நம்ம எதுக்கு ஃபுட் கலர் சேர்க்கணும்னு நான் எதுவும் சேர்க்கலைங்க. மீன் மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளான பொடிங்க தான் நம்ம சேர்ப்போம். ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மீன் மசாலா போட்டு நீங்கள் மீன் சில்லி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணதும் ஒரு 1/2 hour அப்படியே ஊற வச்சுக்கலாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீனோட அந்த மசாலாவில் நல்லா ஊறி நம்ம போட்டு பொரிச்சு எடுக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 1/2 hour கழித்து பார்க்கலாம். இப்போ மீனுக்கு மசாலா தடவி வச்சு 1/2 hour ஆயிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு ஆயிலும் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மீன் எடுத்து நம்ம ஒரு பீஸாக போட்டுக்கலாம். ஸ்டவ்வை பார்த்தீங்கன்னா மீடியம் தீ வச்சு விட்டு அப்படியே போட்டுக்கலாங்க. அப்போ தான் நல்லா முருகலாக வெந்து வரும். இப்போ தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா மீன் சில்லி பார்த்தீங்கன்னா ஆயிலில் போட்டாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கலந்து விடலாம். நல்லா அப்புறம் அப்போ தான் நம்மளுக்கு உடஞ்சி வராமல் அப்படியே சூப்பராக தனித்தனியாக வரும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அப்படியே நம்மளுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக மசாலா உதிராமல் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மீன் சில்லி வந்தால் தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பார்க்கும் போதே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும், அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இது நல்லா எல்லா சைடும் கிறிஸ்பியாக வெந்து வந்துக்கிட்டோம். அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என் பசங்களுக்குலாம் ரொம்பவே ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இந்த மீன் சில்லி தான். அதனால அடிக்கடி டேம் ஒரு 1/2 hour தான் போகணும், பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் எங்கள் வீட்டுக்கார் போய் டக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டார். இப்போ மீன் சில்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டான மீன் சில்லி நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே சண்டே பார்த்தீங்கன்னா மீன் சில்லி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா சாய்க்கிஸ் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் சந்திக்கலாம்.